தான் அருமைக்கும் காரணம். பிறர்களுக்கு அறியவித்தகன் என்று அருமை, அவனை அறிவது மிகவும் சிரமம்னு தெரிவித்தாரே, அதற்கும் காரணம் என்ன என்றால் பிராட்டியோடே சேர்ந்திருக்கிறபடினாலே அவனை அடவிட்டு அறிய முடியாது என்று தெரிவிக்கிறார். இடத்துல அப்பிரமேயம் தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜ என்று அப்பிரமேயம் அளவிட்டு அறிய முடியாது என்று தெரிவிக்கிறான். இடத்துல அவனுடைய அந்த பெருமை இருக்கே, அதை அளவிட்டு அறியவே முடியாது அவனுடைய தேஜஸை. எப்படிப்பட்டவன்னா எஸ்யசா ஜனகாத்மஜா, ஜனகாத்மஜையான சீதா பிராட்டியோட சேர்ந்திருக்கிறபடினாலே சக்கரவர்த்தி திருமானை பற்றி யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெருமையோட கூடியிருக்கிறான் பிராட்டியோட சேர்ந்திருக்கிறபடினாலே என்று இவ்விடத்திலே ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் இவ்விடத்தில் எடுத்து காட்டுகிறார். இவ்விரண்டுக்கும் அடி, இந்த இரண்டுக்கும் எளிமைக்கும் அருமைக்கும் காரணம் பிராட்டி சம்பந்தம் என்று தெரிவிக்கிறார் இடத்துல. அது ஆச்சரியமான வார்த்தை என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே தெரிவிக்கிறார் இடத்துல புஷ்பத்தை பரிமளம் போலே புஷ்பத்தை இருப்பிடமாக உடையடாய். இவ்விடத்துல மேலே அர்த்தம் தெரிவிக்கிறார். இந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம் அதை தெரிவிக்கிறார். மலர்மகள் விரும்பும் மலர்மகள், அதுக்கு முதல்ல அர்த்தம் தெரிவிக்கிறார். மலர்மகள் என்கிறபடினாலே புஷ்பத்தில் பரிமளம் போலே புஷ்பத்தை இருப்பிடமாக உடையடாய், புஷ்பத்திலே இருக்கக்கூடிய பரிமளம் அதை போலே புஷ்பத்தை தனக்கு இருப்பிடமாக உடையடாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? புஷ்பத்திலே என்ன இருக்கு? புஷ்பத்துக்குள்ளே பரிமளம் இருக்கிறது. அதே போல புஷ்பத்துக்குள்ளே தான் பிராட்டி இருந்தார். புஷ்பத்திலிருந்தான் அவதரித்தாள் பிராட்டி என்று பார்க்கிறோம். ததஸ்புரட் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா ஸ்தீர்தேவி பாயசஸ்தஸ்மாத் உத்திதா திருதபங்கஜா என்று எம்பெருமான் கடைந்தானே சமுத்திரத்தை கடைந்த காலத்தில் அதிலிருந்து பிராட்டி வந்தார். அப்படி வரும் காலத்தில் எப்படி இருந்தா? பத்மே ஸ்திதாம், பத்மத்திலே வீற்றிருந்தவளாக இருந்தாள். இடத்துல எம்பெருமான் ததஸ்புரட் காந்திமதி விகாசி கமலே ஸ்திதாம், கமலே ஸ்திதா, அவ்விடத்துல புஷ்பத்திலே அவள் வீற்றிருந்தாள். அப்படிப்பட்ட பிராட்டி அந்த புஷ்பத்திலிருந்து எழுந்துத்தான் வந்தாள். கையிலே புஷ்பத்தையும் தரித்துக் கொண்டிருந்தாள், தாமரை பூவை. அதை கொண்டு வந்து எம்பெருமானுடைய பட்சத்திலே ஏறி அமர்ந்தாள் என்பதாக விடத்திலே விருத்தாந்தம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட பிராட்டி அவள் புஷ்பத்தை தனக்கு இருப்பிடமாக உடையடாக இருக்கிறாள். எதை போரே? புஷ்பம் தனக்கு பரிமளத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. புஷ்பத்துக்குள்ளதானே பரிமளம் இருக்கு. அதே போல புஷ்பத்துக்குள்ளே பிராட்டி இருக்கிறார். அதனால தெரிவிக்கிறார் மலர்மகள், மலர் மகள். மலருக்கும் மகளுக்கும் என்ன சம்பந்தம் அதை தெரிவிக்கிறார். எப்படி பரிமளத்துக்கும் புஷ்பத்துக்கும் சம்பந்தம் உண்டோ அதே போல பெரிய பிராட்டியாருக்கும் மலருக்கும் சம்பந்தம் உண்டு. பரிமளம் புஷ்பத்துக்குள்ளே இருக்கிறது, பிராட்டியும் புஷ்பத்துக்குள்ளே அவதரித்தாள் என்று இரண்டையும் சேரப்பிடித்து அர்த்தம் காட்டுகிறார் நம்புள்ளை விடத்திலே. அது தெரிவிக்கிறார். புஷ்பத்தில் பரிமளம் போலே புஷ்பத்தை இருப்பிடமாக உடையடாய். அது மலருக்கு மகள், மலர் மகள் மலருக்கு மகளாக இருக்கிறார். அர்த்தம் இடத்துல மலர் இருக்கு, அந்த மலருக்கு மகள், அதற்குள்ளே இருக்கிறாள். அதற்குள்ளே இருக்கான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மகள் தானே அர்த்தம். தாய்க்குள்ளே சேய் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, தாயாருடைய வயிற்றிலே குழந்தை இருக்கு. அதனாலே மலருக்கு மகள் இவள் என்று இவ்விடத்துல அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். மலர் மகள் என்கிறபடினாலே மலருக்கு மகள். அதனால்தான் புஷ்பத்துக்குள்ளே பரிமளம் இருக்கிறது. நாளே பரிமளம் புஷ்பத்துக்கு சேயாக இருக்கிறது. அதே போல பெரிய பிராட்டியாரும் புஷ்பத்துக்கு சேயாக குழந்தையாக இருக்கிறார். நாளே மலர் மகள் மலருக்கு மகளாக இருக்கிறாள் என்று அர்த்தம் காட்டுகிறார். விடத்துல புஷ்பத்தை இருப்பிடமாக உடையடாய், அதில் பரிமளம் தான் ஒரு வடிவு கொண்டா போலே இருப்பவளாய். அதுமாதிரி எப்படி இருக்கா? பரிமளம் தான் ஒரு வடிவு கொண்டதோ. இந்த பரிமளம் வாசனை இருக்க, புஷ்பத்தில் இருக்கக்கூடிய வாசனை, அந்த வாசனை தான் இப்படி ஒரு வடிவம் கொண்டதோ, பெரிய பிராட்டியாராக வடிவம் கொண்டதோ என்று இவ்விடத்துல தெரிவிக்கிறார். அதைத்தான் பார்க்கிறோம் இவ்விடத்திலே. ஆக புஷ்பத்திலே ஒரு பரிமளம், அந்த பரிமளம் இருக்கே, அந்த பரிமளவே ஒரு வடிவு கொண்டா போலே, அதுவே ஒரு வடிவு கொண்டதோ. இந்த பரிமளம் தான் அப்படியே மாறினா எதாயிற்றுன பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமியாக மாறிவிட்டது என்று தெரிவிக்கிறார் விடத்திலே. அதில் பரிமளம் தான் ஒரு வடிவு கொண்டா போலே இருப்பாளாய். நாட்டார் பரிமளத்தை விரும்புபவர்களாகில் பரிமளம் தான் தண்ணீர் என்ன பிறந்தவன். நாட்டார் பரிமளத்தை விரும்புவர்களாகில், இவ்விடத்திலே பரிமளம் என்றால் என்ன அர்த்தம்னா, பரிமளம்னா பிராட்டின்னு அர்த்தம். இவ்விடத்திலே பரிமளம் நாட்டார், நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் பரிமளத்தை என்றால் வாசனை, அந்த வாசனையை விரும்புவர்களாகில் பரிமளம் தான். இங்க பரிமளம் பிராட்டியை காட்டும். என்ன? புஷ்பத்திலே பிறந்தவள் பிராட்டி,
புஷ்பத்திலே பிறந்ததுதான் பரிமளமும் கூட, வாசனையும் கூட. நாளை புஷ்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிராட்டியை இப்பொழுது பரிமளம் என்றே தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. நாளே மலர்மகளான அந்த பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாரானவள் அவள்தான் பரிமளம். அந்த பரிமளமானவள் நாட்டார் பரிமளத்தை விரும்புவார்களாகி, நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பரிமளத்தை விரும்புகிறார்கள், எல்லாம் அந்த வாசனையை விரும்புவார்களாகில், அவர்களை அதை விரும்பினார்களாகில், அப்போ பரிமளம் தான் தண்ணீர் தண்ணீர் என்ன பிறந்தவன். இந்த பரிமளம் இருக்க இந்த பெரிய பிராட்டியார், பரிமளம் தான் பெரிய பிராட்டின்னு அர்த்தம் விடத்துல. பெரிய பிராட்டியார் அவள் என்ன பண்றான, தண்ணீர் தண்ணீர் என்ன பிறந்தவன், தண்ணீர் தண்ணீர் என்று சொல்லும்படியாக பிறந்தவன் எம்பெருமான் பிறந்தானே. அவன் பிறந்ததை பார்த்தாள் பெரிய பிராட்டி, அப்பா என்ன எளிமை, நம்முடைய பர்த்தாவுக்கு இவ்வளவு எளிமையா, நம்ம ஆட்டுக்காரர் இவ்வளவு சுலபம், இவ்வளவு சுலபத்தியோட கூடியிருக்கார் என்று பிராட்டியாராலேயே ஜீர்ணிக்க முடியவில்லை. அதை தண்ணீர் தண்ணீர் என்று தாகித்தவன், மிகவும் தாகம் கொண்டவன், அவன் என்ன பண்றான், தண்ணீர் தண்ணீர் என்று துடித்து போகிறான். அதே போலத்தான் இதை பார்த்தாலோ இல்லையோ பிராட்டி, இதை பார்த்த உடனே, இந்த சௌலபியத்தை பார்த்த உடனே, பத்துடை அடியவர்க்கு எளியவர் என்பதை பார்த்தாலோ இல்லையோ பிராட்டிக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஐயோ, நம்ம பார்த்தா இவ்வளவு எளியவனா இருக்கார், இப்படி அல்லவா வந்து பிறந்திருக்கிறான் எம்பெருமான், என்ன சௌலபியம் என்ன சௌலபியம் என்று இதை பார்த்தாள் பிராட்டி. அவளே படுகிறாள். நாளே அவளே தொண்டையெல்லாம் வறண்டு போய், தண்ணீர் தண்ணீர், யாராவது தண்ணீர் கொடுப்பீர்களா, தண்ணீர் கொடுப்பீர்களா, இப்படிப்பட்ட சௌலபியத்தை நாம் பார்த்ததே இல்லையே என்று பெரிய பிராட்டியார் தெரிவிக்கும்படியாக அவ்வளவு சுலபனாக இருக்கிறான் எம்பெருமான் என்பதாக அர்த்தம் காட்டுகிறார் இவ்விடத்திலே. அதனால இதை தெரிவித்தார் பிறந்தவன் என்று தெரிவித்தார். எம்பெருமான் பிறந்தவன், பிறந்தவன்னா யார் பிறந்தான், எம்பெருமான் பிறந்தான் என்று கொள்ள வேண்டும் இவ்விடத்திலே. அதை காட்டினார் இவ்விடத்திலே. அதற்கு மேலே அர்த்தம் தெரிவித்தார். நாட்டார் பரிமளத்தை விரும்புவர்களா இரு பரிமளம் தான் தண்ணீர் தண்ணீர் என்ன பிறந்தவன். நம் பெறலடிகள் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள், மேலே பாசுரம் இருக்கு. நாளை முதல்ல மலர்மகள் விரும்பும் என்பதற்கு, மலர்மகள் அவளே விரும்புகிறாள், மலர்மகள் விரும்பக்கூடியவள், எம்பெருமானை விரும்புகிறாள். அப்படிப்பட்ட சுவாமிகள், மலர்மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள், அடிகள் அடிகள்னா சுவாமிகள் அர்த்தம். மலர்மகள் அவளே விரும்பக்கூடிய சுவாமி. அதனால் தான் இதை வியாக்கியானம் பண்ணி காட்டினான். தண்ணீர் தண்ணீர்னு அவ விரும்புறான், என்ன குணம் என்ன குணம், பெருமானுடைய இந்த சௌலபியம் எப்படிப்பட்டது என்று அவளே தண்ணீர் தண்ணீர் என்று ஆச்சரியப்படும்படியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சௌலபியம் பிராட்டி பரமசுலபையா இருக்கு. பிராட்டி இருக்காளே, அவளுக்கு என்னைக்குமே கருணையே வடிவெடுத்தவள், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அனுகிரக மகிம் வந்தே என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீபராஜர பட்டர். அனுகிரகமே வடிவெடுத்தவள் பெரிய பிராட்டியார், ஸ்ரீரங்கநாச்சியார். அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் இருக்காளே, அவளே ஆச்சரியப்படுறா, எம்பெருமானுக்கு இப்படி ஒரு கிருபையா, இப்படி சுலபனாக இருக்கிறானா, பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று. கேவலம் அத்வேஷம் கொண்டவனுக்கு எளியவனாக, அவன் இட்டவழக்காக அவனுக்கு அறவிலை செய்து கொடுத்திருக்கானே, தன்னையே சுத்த கிரயம் பூர்ணமா வித்து விடுறானே அவனுக்கு எம்பெருமான், தன்னையே கொடுத்து விடுகிறானே அவன் காரியத்துக்கா, அப்படியல்லவா நடந்து கொள்கிறான் என்று இதை பார்த்த உடனே பெரிய பிராட்டியாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலே அவளுடைய நாக்கே வறந்து போகிறது இக்காலத்திலே என்று பார்க்கிறோம். நாளை எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சுவாதந்திரம் உண்டு, பரமபதத்திலே சுதந்திரனாக இருக்கிறான், யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாது. அவாக்கி அநாதரகா என்று அநாதரவு தோற்றும்படியாகவும் யாரத்தையும் வார்த்தை சொல்லாதபடியாகவும் எழுந்தொழி இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்படி எளியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அது பெரிய பிராட்டியாருக்கே ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பெரிய பிராட்டியாரே விரும்புகிறாள் இதை என்று நமரும் பெறர் அடிகள் என்பதோட சேர்த்து இவ்விடத்துல மலர்மகள் விரும்பும் அடிகள், மலர்மகள் பெரிய பிராட்டியார் விரும்பக்கூடிய நம்முடைய சுவாமி நம் அடிகள் என்று அதோட சேர்த்து முதல்ல அர்த்தம் காட்டினார் இவ்விடத்துல.